Hi guys, welcome to our channel Life and Recipes with Steffi Chana. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் கீமா பிரியாணி. இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் 1/2 kg மின்ஸ்டு சிக்கன், 1/2 kg பாஸ்மதி ரைஸ், 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி 1 கைப்பிடி, புதினா இலை 1 கைப்பிடி, தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், ஆஃப் லெமன், ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய், தயிர் 100 ml, ஆயில் 100 ml, பட்டை கொஞ்சம், ஏலக்காய் 3, கிராம்பு 3. எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை 3 வாட்டி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 minutes அப்படியே ஊற வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் குக்கர் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெயை ஊற்றி அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பு ஏலக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி ஒரு 10 செகண்ட் வதக்கி விடுங்க. நம்ம ஏன் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணுறோன்னா பிரியாணி சீக்கிரம் கெட்டு போகாது, ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்படி மிளகாத்தூளை எண்ணெயில் போடுறதுனால பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இருக்காது. இதில் தயிர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாய் ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க சிக்கன் கீமாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண சிக்கனை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த டைமில் 700 ml வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஊற வச்ச அரிசியை எடுத்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிடுங்க. அரிசி உடையாமல் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் புளிப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கர்டில் புளிப்பு கம்மியாக இருந்ததால் ஆஃப் லெமன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அரிசியும் தண்ணியும் லெவலாக வந்ததும் குக்கரை மூடிட்டு விசில் வச்சு 15 minutes சிம்லேயே வச்சு விட்டுருங்க. இந்த கேப்பில் நான் சிக்கன் கோலா உருண்டை பண்ணேன். இது 2 டைப்பில் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். $15 minutes அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 minutes நான் அப்படியே தம்லேயே விட்டுட்டேன். இப்போது குக்கரில் ப்ரெஷர் இறங்கினதும் விசில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்டான சிக்கன் கீமா பிரியாணி ரெடி. பார்த்தீங்களா, அரிசி உடையாமல் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு. நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா இதே போல் சூப்பரான பிரியாணி நீங்களும் பண்ணலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க
சிக்கன் கோலா உருண்டையும் சிக்கன் கீமா பிரியாணியும் ரைத்தாவும் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.